வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலோட எக்ஸாம் போயிட்டு இருக்கு. சில பேர் எக்ஸாம் முடிச்சிருக்கலாம், இல்ல சில பேர் அப்கமிங்ல எக்ஸாம் இருக்கலாம். அப்கமிங்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் ஹால்ல என்னெல்லாம் கேட்கறாங்க, என்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும் இப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கிளாரிபிகேஷன் பண்ணலாம். அதோட சேர்த்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க, சிலபஸ் வைஸ் கேட்டிருந்தாங்களா, இல்ல மிக்ஸ்டா கேட்டிருந்தாங்களா, இது எல்லாமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ற ஒரு வீடியோ தான் இது இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த எக்ஸாம் ஹால்ல என்ன கேட்டாங்க. ஆப்வியஸ்லி வந்து ஹால் டிக்கெட் நம்ம எடுத்துட்டு போவோம். ஹால் டிக்கெட்ல சில டவுட் இருக்கு. ஜெராக்ஸ் தான் எடுத்துட்டு போகணுமா, இல்ல வந்துனா கலர் எடுத்துட்டு போலாமான்னா ரெண்டுமே அலோவ் பண்ணாங்க. ஜெராக்ஸும் அலோவ் பண்ணாங்க, கலரும் அலோவ் பண்ணாங்க. ஹால் டிக்கெட்ல மொத்தம் வந்து 3 பேஜ் இருக்கும். ஸோ 3 பேஜ்மே நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வந்து ஜெராக்ஸ் ஆர் கலர் எடுத்துட்டு போங்க. அதுவே வந்து எனஃபா தான் இருக்கும். அடுத்து ஆதார் கார்டு மஸ்ட். ஏன்னா இதை நம்ம எக்ஸாம் வெரிஃபிகேஷன் பண்ற இடத்துல ஆதார் நம்பர் கேட்பாங்க. அதனால ஆதார் கார்டு மஸ்ட். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒன் என்ன, பான் கார்டு எடுத்துக்கலாம், இல்ல டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து ஓட்டர் ஐடி. எது உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கோ ஒரிஜினல் எடுத்துக்க. ஏன்னா சில சென்டர்ல வந்து ஆதார் கார்டு கொண்டு போனாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் கார்டு வந்து ஆதார், இது வந்து ஒரிஜினல் கிடையாது, அதனால எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரெண்டுமே வந்து எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா போட்டோ, 2 போட்டோ எடுத்துங்க. ஏன்னா நம்ம ஹால் டிக்கெட்ல அங்கேயே பேஸ்ட் பண்றதுக்கு வேணும். ஏன் இன்னொரு போட்டோனா சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். அதனால 2 போட்டோ எடுத்துக்கணும். அடுத்து கொஸ்டின் வந்து என்னன்னா, செக்ஷனல் வைஸ் வந்து கிடையாதுங்க. கொஸ்டின் வந்து என்ன, இப்ப நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ல எழுதுங்க, ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து தனித்தனி வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன, கொஸ்டின் எல்லாமே மிக்ஸா தான் வரும். அது என்ன கொஸ்டின் மிக்ஸ்னா, நம்மளோட எக்ஸாம்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 100ல தனித்தனி செக்ஷனா பார்த்தோம். ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 10 வரும், இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல இருந்து 15 வரும், கம்ப்யூட்டர்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின், இந்த 100 கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டரா கொடுக்காம ஒவ்வொரு கொஸ்டினையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா, ஒரு மேத் கொஸ்டின் பார்க்கணும், அடுத்த கொஸ்டின் வந்து கம்ப்யூட்டரா இருக்கும், இல்ல ரீசனிங்கா இருக்கும், இல்ல ஜெனரல் அவேர்னஸா இருக்கும். அதனால இந்த செக்ஷன் வைஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து போகாதீங்க. கொஸ்டின் வந்து மிக்ஸ்டா தான் இருக்கு. சரி, இந்த 5 செஷன்லயுமே வந்து தனித்தனி டீடைல் சிலபஸ் நம்மளுக்கு இருந்தது. நோட்டிபிகேஷனே கொடுத்திருந்தாங்க. அந்த சிலபஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல டீடைல் சிலபஸ் இதுதான் இருந்தது. இதுல பார்த்தோம்னா, அதாவது இந்த 7 டாபிக்ஸ் தாங்க. ஸோ 7 இதை தான் வந்து எக்ஸாம்லயுமே கேட்டிருந்தாங்க. இந்த 7 டாபிக்குமே கம்ப்யூட்டர் கோர்ஸ்னு சொல்லி வந்து கவர் பண்ணினோம். இதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்க, வேற எதுவுமே கேட்கல. இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல இங்க ஃபேக்டர் 2ல பாருங்களேன், எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸல் இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க, வேர்டோட ஷார்ட்கட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பவர் பாயிண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா இந்த எக்ஸலோடது, வேர்டோடது, இதோட ஷார்ட்கட்ஸ் வச்சு தான் அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்க, அப்கமிங் ஷிஃப்ட்டுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா டீடைல் சிலபஸ்ல கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் வைரஸ் டைப் ஆஃப் வைரஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் வைரஸ். இது எந்த டாபிக்ஸ் கீழ வரும், சைபர் செக்யூரிட்டி கீழ வரும். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து மேக்ரோ வைரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தா கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ல வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் வெர்சஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷன்ல நாட் ரிலேட்டட் டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கேட்டிருந்தாங்க. அப்ப நமக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன தெரியணும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன தெரியும், அது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருந்து எடுத்தாங்க. இதையே நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, உங்களுக்கு அப்கமிங் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல வரும். இந்த 20 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நல்லா நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ணி ஆன்சர் பண்ணோம்னா டெஃபினட்டா அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 கொஸ்டினாவது நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, டெக்னீஷியன் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் கட் ஆஃப் அதிகமா இருக்கும். நம்ம எவ்வளவு நல்லா ஸ்கோர் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். புரியும் நினைக்கிறேன். இதோட அடிஷனல் சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் சொல்ல மாட்டேன். மெஷர்மெண்ட் யூனிட் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல எப்படின்னா 4 பிட்ஸ் ஈக்குவல் டு எத்தனை பைட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பெட்டு, பைட்டு, நிப்பிள்ஸ் இதெல்லாமே மெஷர்மெண்ட் யூனிட் கீழ வரும். இது டீட்டெயிலா லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அப்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, கம்ப்யூட்டரோட டீடைல் சிலபஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுதான் கொஸ்டினாவே எடுத்தாங்க. அந்த டீடைல் சிலபஸ் என்ன, அது ஒவ்வொரு லைனா எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா டெஃபினட்டா நம்மளால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். சில கேண்டிடேட் டெலிகிராம்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பணியும் வைப்பும் எக்ஸாம் டிஸ்கஷன் குரூப்ல ஒரு கேண்டிடேட் வந்து டெக்னீஷியன் எக்ஸாம் கம்ப்யூட்டர்ல எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதுல தான் கொஸ்டின் அதிகமா கேட்டாங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. அதோட சேர்த்து நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து எப்படி கவர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும், கம்ப்யூட்டர் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி வந்து கவர் பண்ணி அதோட டீடைல் சிலபஸ் போட்டதுனால இது அவருக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சப்போஸ் நீங்க கம்ப்யூட்டர் சிலபஸ் கவர் பண்ண நினைச்சுன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டர் சிலபஸ். இப்ப அடுத்து இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே சில கேண்டிடேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் பிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது அல்வா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதிகமான கொஸ்டின்
மினிமம் 35 கொஸ்டின் தான் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம இனி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 கொஸ்டினாவது வந்து என்னன்னா கம்ப்ளீட் எதுல இருந்துச்சுன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல தான் இருந்தது. அதுலயும் கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம்னா எல்லா கொஸ்டினுமே எப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இருந்துச்சுங்க. நிறைய எலக்ட்ரிக்கல் கொஸ்டின் இருந்தது. எலக்ட்ரிக்கல 2 விதமா எடுக்கலாம். ஒண்ணு வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம்ஸ்லா இருக்குல்ல, ஓம்ஸ்லா ஃபாலோ பண்ணி வந்து V is equal to IR. அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா கூலும்ஸ் லாவை வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டியோட வந்து கான்செப்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து சால்வ் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்முலா ரிலேட்டட் இருந்தது. இன்னொரு பேட்டர்ன் என்ன, எலக்ட்ரிக்கலே வந்து நிறைய கான்செப்ட் இருக்கும். ஃபிளெமிங்கோட வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் ரூல்ஸ், மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், வோல்டேஜஸ், இந்த கான்செப்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இதுல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்திருந்தாங்க. அப்ப என்னன்னா 12th NCERT-ல என்னெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடா சாப்டர் இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிருந்தா இதுல ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. பட் நம்மளால வந்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே எலிமினேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அப்பமில் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இன்செட் என்ன இருக்கோ அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப எல்லாமே எலக்ட்ரிக்கல் கொஸ்டினா கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா நம்ம சிலபஸ்ல பாருங்க ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் ரிலேட்டடா வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கும். அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு இதோட யூனிட் கேட்டிருந்தாங்க, கண்டக்டன்ஸோட யூனிட் கேட்டிருந்தாங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஐடியா வச்சுக்கோங்க. எனது அப்கமிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மாஸ், வெயிட், டென்சிட்டி, இது என்னன்னா வெக்டர் அண்ட் ஸ்கேலர் குவான்டிட்டி ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. அப்புறம் மிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரிலேட்டடா தான் இருக்கும். மேக்னெட்டிசம், எலக்ட்ரிக் சார்ஜ், ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக்கோட சர்க்கியூட் ரிலேட்டடா வந்து சர்க்குலேட்டடா பார்த்தோம்னா சீரிஸா கனெக்ட் பண்ண என்ன ஆகும், பேரலா கனெக்ட் பண்ண என்ன ஆகும். ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தோம், இப்ப ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்க சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து பேரலா கனெக்ட் பண்ணினா வோல்டேஜ் வந்து என்ன ஆகும், கரண்ட் என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்ணி தான் அவங்க நல்லாவே புரியும். பட் இதுல என்ன ஒரு பியூட்டினா சிலபஸ்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட் இது LCD, LED இதை வச்சுமே கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்ப என்னன்னா சிலபஸ் இருக்கு, நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரிலேட்டடா ஒவ்வொரு டாபிக்ஸும் எடுத்து சும்மா நீங்க உங்களுக்கு டைம் இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாபிக்கும் கூகுள்ல விக்கிபீடியால போட்டோ இல்ல யூடியூப்ல போட்டோ சும்மா பேசிக்கா பார்த்து வச்சுக்கேன். கண்டிப்பா எக்ஸாம்ல கை கொடுக்கும். So இது வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடா கேட்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின் தான் வந்து கேட்பேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம சிலபஸ்ல. இந்த 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர், 5 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டினே எப்படி இருந்துச்சுன்னா ஹியூமனோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிலேட்டா கொஸ்டின் இருந்தது. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2024 எவ்வளோன்னு கேட்காம கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா இந்தியாவோட 2 பீரியட் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது 1996 டு 2014 வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி வந்து ஏறி இருக்கு ஆர் இறங்கி இருக்கான்னு கேட்டாங்க. 4 ஆப்ஷன்ல 4மே பாயிண்ட் வச்சிருந்தது. 4.21 இருந்தது. பி ஆப்ஷன் வந்து 3.28 சம்திங் இந்த மாதிரி தான் இருந்தது. நான் எதுக்காக சொல்ல வரேன், இதெல்லாம் ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் யாருமே வந்து எனக்கு 99% கேண்டிடேட் வந்து இதை அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணனா 1 மார்க் கிடைக்கும். அதே தப்பா பார்த்தோம் அப்படின்னா 0.33 வந்து நெகட்டிவ் போயிடும். நெகட்டிவ் மார்க்கிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்றதுல ஒரு யூஸ்மே கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து HDI ரிலேட்டட் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் 2024 பட்ஜெட் அலோகேஷன்ல எஜுகேஷனுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1.48 lakh crore வந்து வந்துச்சு. அப்ப என்னன்னா இந்த கொஸ்டின் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்மளுக்கு பட்ஜெட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான். ஏன்னா இந்தியன் எக்கானமி இருக்கு. பட் கொஸ்டின் ரொம்பவே ஃபேக்ட்ஸ்லா கேட்கும்போது இதெல்லாமே அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. மிச்சம் இருக்க சைடு இந்த ஃபண்டமெண்டல்ல பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு அந்த கொஸ்டின். ஏன்னா பாலிட்டியில வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்னு DPSP வச்சு வந்து ஒரு கொஸ்டின். DPSPல வந்து நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து எந்த ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஆர்டிக்கல் வந்து என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிக்கல் வந்து 44 இது ரிலேட்டடா வந்து ரொம்ப பேசிக்கா தான் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரியுமே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் எடுத்தாங்க. மாடர்ன் ஹிஸ்டரி ஏன்னா சிலபஸ்ல வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இருக்குல்ல, ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டோட என்ன இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1784 வரும். இதெல்லாம் அப்படியே டைரக்டா நம்மளுக்கு வந்து இந்த இயர் தெரிஞ்சிருந்தா போறோம், அதை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. இதுவும் ஃபேக்சுவலானதான். எந்த கொஸ்டினுமே ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி கேட்கல. ஜஸ்ட் 1 லைன்ல கொடுத்துட்டு அதுக்கான ஆப்ஷனை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்க ஃபேக்சுவலா தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு. ஸோ இந்த ஏரியால இருந்து தான் ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க.
சரி, அடுத்து பார்க்கலாம். மேத்ஸை பொறுத்தளவுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்தனோ அது மட்டும்தான் வந்து கொஸ்டினாவே எடுத்தாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தா செட்ஸ். செட்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு இருக்கிறான். இதுதான் வந்து செட் சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து ஈஸியா தான் செட் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது 1 or 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பட் நீங்க சிலபஸ்ல பாருங்களேன், நிறைய பார்ட் வந்து அதே செட்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். பட் என்னன்னா கொஸ்டின் 1 or 2 தான் கேட்கறதுனால ரொம்ப இன்டெப்த் இதுல போயிடாதீங்க. ரொம்ப பேசிக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருவாங்க. பியோட வேல்யூ வந்து 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கலாம். சியோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க 1, 2, 4 அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும், பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா பிக்கும் சிக்கும் வந்து எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து இதுல வர வேல்யூ வச்சு ஏயோட என்ன பண்ணணும், யூனியனை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கா கொடுத்ததுனால இதுல ரொம்ப இன்டெப்த் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, செட்ஸ் ரிலேட்டட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா ரொம்பவே இன்டெப்தா இருக்கும். செட்ஸோட சப்செட்ல வந்து சிங்கிள்டன், ப்ராப்பர் சப்செட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வந்து சப்செட் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரொம்ப இன்டெப்த் போனோம்னு வச்சுக்கலாம், தேவையில்லாத மாதிரி இருக்கும். எனக்கு கொஸ்டின்ல அவ்வளவு டஃபா கேட்கல, ரொம்பவே சிம்பிளா கேட்கறதுனால பேசிக்கா படிச்சு வச்சுக்கங்க. டெஃபினட்டா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிரும். அடுத்து யூஸ்வல் வந்து நம்பர் சிஸ்டம்ல ஒரு கொஸ்டின், ரேஷனல் எரேஷன் நம்பர், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின், போடுமாஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி வந்து என்னன்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. இது இந்த போடுமாஸ்ல இருந்தே ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ட்ரையாங்கிள் ரிட்டா, ஹவு மெனி ட்ரையாங்கிள், பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ற மாதிரி, கோஆர்டினேட்டர் ஜியோமெட்ரியில வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டெக்னாமெட்ரி ரேஷியோல வந்து ஒரு 6 ஃபார்முலா இருக்கும். அது என்ன 6 ஃபார்முலா, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி வந்து ஒரு 6 ஃபார்முலா இருக்கும். அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி டெக்னாமெட்ரி ரேஷியோ வந்து கொஸ்டின் வந்திருந்தது. அதே மாதிரி ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், இதுல என்ன ஒரு ஏணி இருக்கும், அதோட நிழல் விழுகும், அந்த நிழல்ல வந்து ஒரு ஆங்கிள் விழுகும், அதை வச்சுலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்மேட் ரிலேட்டட் கொஸ்டின் தான். அதே மாதிரி மென்சுரேஷன் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம், இது வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பட் நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் அதெல்லாம் கேட்கல, ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுவும் வால்யூம் ரிலேட்டட் தான் கேட்டிருந்தாங்க. சிலிண்டரோட வால்யூம் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்து ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் டெல்லிங் தட் சிலபஸ்ல என்ன கவர் பண்ணியிருந்தோம் அதை மட்டும் தான் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கல. மேத் கொஸ்டின் பொறுத்தளவு கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதனால டைம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க. பட் ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம டைம் செலவு பண்றோம், அதுக்கு ஏத்தாப்புல ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்பவே ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்தது. எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணல. எஸ்எஸ்சிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் என்னன்னா இங்கே இருந்தது. இது ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் என்ன அனாலஜி இருந்தது. இந்த பேர் ரிலேட்டடா இருக்குல்ல, 2 பேர், அதாவது 40 எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒய் அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து 80 நிமிஷம். இந்த தான் பேர் ரிலேட்டடா வந்து கேட்குற கொஸ்டின். இதெல்லாம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்பர் சீரீஸ்ல இருந்து கொஸ்டின் இருந்தது. கோடிங் டிகோடிங்ல இருந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம் இருந்தா 2 கொஸ்டின், வெண்டையரம்ல இருந்து ஒரு கொஸ்டின், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சஃபிஷியன்சி, அதே மாதிரி கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங், டைரக்ஷன் ரிலேட்டடா, அதே மாதிரி ஸ்டேட்மெண்டோட ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அசம்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதாவது 2018 டெக்னீஷியன் எக்ஸாம் என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கவர் பண்ணி பிளேலிஸ்ட் நம்மளோட சேனல்ல ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க்குமே நான் ஆட் பண்ணிக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல என்னன்னா எப்படி ஒரு கொஸ்டின் அசம்ஷன் ரிலேட்டடா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரீவியஸ்ல கேட்டாங்களோ அதே பேட்டர்ன்ல இந்த வருஷம் கேட்டதுனால நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்கிற இடத்துல நம்மளால எவ்வளவு கொஸ்டின், ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்தது. இட் டசன்ட் மீன் தட் நீங்க 70 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லல. நம்மளால எவ்வளவு வந்து அட்டன் பண்ண முடியும், ஒரு நெகட்டிவ் இல்லாம நம்மளால வந்து கை வைக்கணும்னா 70 கொஸ்டின் அட்டன் பண்ணோம்னா எப்படி பார்த்தோம்னா ஒரு கட் ஆஃப் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா எனக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 60+ கிட்டயாவது வந்து வரும். அதுக்கேத்தாப்புல வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 70 கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் நம்மளால அந்த கட் ஆஃப் வந்து போக முடியும். அப்ப சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு குவரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.